வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து கோகோனட் வச்சு கோகோனட் பர்ஃபி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கோகோனட் பர்ஃபி செய்கிறதுக்கு 2 தேங்காய் வந்து துருவி எடுத்துருக்கோம். 2 தேங்காய் வந்து 4 முடி தேங்காய், அதை ஒரு 2 முழு தேங்காய் துருவி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஒரு 2-3 சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம், ஏன்னா துருவினது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். ஸோ கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ரொம்ப சவைக்கணும். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு 4-5 சுற்றி எடுத்துட்டோன்னா கொஞ்சம் பொடிசாக வந்துடும். அப்புறம் ஒரு பேனில் நீங்கள் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காய், நம்ம எல்லா தேங்காயும் இதில் சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா தேங்காய் பால் அப்படி இருக்கும் இல்லையா, அது வந்து கெட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி செஞ்சோன்னா அதனால் நம்ம வறுத்துனா அந்த தேங்காய் பால் அந்த கலர் மாறும், தேங்காயோட கலர் மாறும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு தேங்காய் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் பர்ஃபி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். அது குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது. அப்படியே சாப்பிட்றதுக்கு சாப்பிட மாட்டாங்க. நம்ம பர்ஃபி செஞ்சு கொடுத்தோன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டு. கொஞ்சம் அந்த தேங்காய் வந்து கலர் மாறுறது தெரியும். கொஞ்சம் நல்லா கலர் மாறி வரும்போது அந்த தேங்காயோட எண்ணெய் வாசனை நல்லா வரும், நல்ல மணமாக இருக்கும். அந்த வாசனை வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் அப்படியே வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து வறுந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நம்ம பொடி பண்ணி மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி சேர்க்கறதுனாலும் ஓகே, இல்லாட்டி சேர்த்துட்டு கொஞ்சம் நம்ம அது மெல்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். தேங்காய் வந்து இப்போ நம்ம 2 முழு தேங்காய், 4 முடி தேங்காய் எடுக்கிறோம்னா அதுக்கு பாதி அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் இறுகி வரும். அப்படி இல்லாட்டி நம்ம மிக்ஸியில் பொடி பண்ணி சேர்த்துட்டாலும் இமிடியேட்டாக வந்து அது இறுகிடும். அப்புறம் இந்த சர்க்கரை நல்லா பாகு மாதிரி உருகி வரட்டும். இதுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா சர்க்கரை வந்து முழுசாக இல்லாமல் நல்லா இறுகினதுக்கப்புறம் அந்த டைம் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாசனைக்கு ஏலக்காய் பொடி பண்ணி அந்த ஏலக்காய் தூளும் இதோட சேர்த்துக்கலாம். இதோட நீங்கள் கிரேப்ஸு, முந்திரி இதெல்லாம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆனால் பொடி பண்ணி சேர்த்துக்கணும், அப்போ தான் இல்லை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தனியாக. இல்லாட்டி அப்படியேவும் நம்ம பர்ஃபி மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அதை நம்ம வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா அது தட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிளேட்டில் சமமாக தட்டிட்டு கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் எடுக்கிறதுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு வரும். ஒரு நைஃப்பில் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அதை உருண்டையாக லட்டு மாதிரியும் பிடிச்சி வச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி பீசஸ் பர்ஃபி மாதிரி பீஸ் பண்ணி வச்சுட்டு ஆறினதுக்கப்புறம் எடுத்து அதை பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து சீக்கிரம் கெடாது, 1 மந்த் ஆனாலும் நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.